நீங்கள் முதல் செய்தியிலே சொன்ன திருப்பரங்குன்றத்தில் இந்த அரசு எப்படி செயல்பட்டதுன்னு பார்க்குறோம். ஒரு அடுத்த இன்னொரு சிறுபான்மையினர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அவங்க மன ரீதியாக சந்தோஷப்பட்டாங்க, அவங்கள இன்னும் பொருளாதார ரீதியாக இன்னும் பல விஷயங்களை செய்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, விமான நிலையத்துக்கு பக்கத்திலேயே ஹஜ்ஜு போகிறவங்க வந்து தங்கிட்டு பக்கத்திலேயே ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜு இல்லம் 39 கோடி ரூபாய்க்கு இல்லை, அது எங்கன்னா விமான நிலையத்துக்கு, அது நங்கநல்லூர்கிட்ட அப்படிங்கிறாங்க. சரி, இதான் முதல் கட்டிடமா அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்கு ஹஜ்ஜு இல்லம், மிகப்பெரிய ஹஜ்ஜு இல்லம் இருக்குது, அது பயன்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் இருக்கிறது. இதை வன்மையாக கண்டித்திருக்கிறது இந்த நடவடிக்கை இந்து முன்னணி. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஹஜ்ஜு இல்லம் செய்தியை நம்ம ஏற்கனவே சிடிவியில் நம்ம பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அறிவிச்ச உடனே பேசியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், புளியந்தோப்புல இருக்கிறது பிரம்மாண்டமாக இருக்கிறது, இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கேயும் இதே மாதிரி கிட்டத்தட்ட இது 40 கோடி என்றால் அங்கே 400 பேர் தங்கலாம், 100 அறைகள் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஃபெசிலிட்டி புளியந்தோப்பில் என்ன இருக்கோ அதே ஃபெசிலிட்டி எங்கே கொடுக்குறாங்க. ஹஜ்ஜுக்கு போகிறவர்களை 3 நாளைக்கு முன்னாலேயே வர சொல்லி ஹஜ்ஜு பயணம் எப்படி இருக்கும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதனுடைய விதிமுறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவதற்காக ஒரு வகுப்பெடுக்கிற மாதிரி ஏற்பாடு புளியந்தோப்பில் இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்ன, அந்த இடத்துல ஹஜ்ஜு கமிட்டிக்கு வர வேண்டிய அவசியம்? ஒரு பக்கம் முழுக்க இந்த பக்கம் ஏவியேஷன், அடுத்த பக்கம் எல்லாம் டிஃபென்ஸு, இந்த பக்கம் வந்தால் நங்கநல்லூர் பக்கம் வந்தால் எந்த ஹிந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ யாரை டிஸ்டர்ப் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அங்கே ரெகுலராக திருவிழா நடக்கும், ஐயப்பன் கோயிலும் அங்கே ஒன்று இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, மற்ற கோயில்கள் இருக்குது, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திலேருந்து எல்லாம் நடக்கும். இப்போ இந்து முன்னணி என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே புளியந்தோப்பில் அந்த பில்டிங் வந்த பிறகு தான் அங்கே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கே தடைன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க. இப்போ இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நங்கநல்லூர்லேயும் நாளைக்கு இந்த வேலையை தானே நீங்கள் செய்ய போகிறீங்க? ஆமாங்க, நீங்கள் 400 பேர் ஹஜ்ஜு கமிட்டிக்குன்னு கூப்பிடுறீங்க, அவர்கள் தங்க வருகிறார்கள், 3 நாளைக்கு முன்னாலேயே வராங்க, அவங்க வெளியில் போகக்கூடாது, நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வைப்பீங்களா? அந்த 400 பேரும் எங்கே சுற்றுவாங்க? சென்னையில் சுற்றுறதுன்னு ஆரம்பிச்சா பக்கத்தில் இருக்கிற இடத்துல தானே முதல்ல சுற்றுவாங்க. அதை ஒட்டிய நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் வரப்போகிறது இஸ்லாமிய. நீங்க அந்த இடத்தினுடைய டெமோகிராஃபியை மாற்ற முயற்சி செய்கிறீர்கள், இது ஒண்ணு. ரெண்டாவதாக டிஃபென்ஸ் பக்கத்துல இருக்கு. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரகசிய டிஃபென்ஸ்ல இருந்து கசிந்து வர வேண்டும் என்றால் அது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாது, உடனடியா உங்களுக்கு வரணும், உடனடியா ஒரு சரக்கை ஏத்தணும் அப்படின்னு ஒரு எனக்கு சந்தேகம் வருது இல்லையா? நீங்க இதுவரைக்கும் அந்த பிசினஸ் தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நமக்கு என்ன ஒரு அச்சம் இருக்குன்னா, நிறைய பேர் இந்த தங்கம் இந்த இதெல்லாம் நிறைய குருவிகளை பிடிக்கிறாங்க. இவங்க ஒரு சேஃப் ஏவன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல அது மாதிரி போய் இடத்துல தங்கிக்கிறாங்கன்னா போலீஸ் முதல்ல உள்ள போக முடியுமா? முடியாதுங்க. அதுதான் சொல்றேன், இதுவரைக்கு ஹஜ்ஜு இல்லத்துக்குள்ள யாரையும் போய் அரெஸ்ட் பண்ணதில்லை, அதுக்கான தேவை வரல. இப்போ ஆம்புலன்ஸ் நிறைய இந்த இஸ்லாமிய அமைப்புகளுடைய ஆம்புலன்ஸுடைய சேவையில் நிறைய சந்தேகம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இனிமேல் ஹஜ் இல்லத்தினுடைய இதுலேயும் சந்தேகம் வர மாதிரி தானே இவங்க பண்ணியிருக்காங்கன்னு என்னுடைய ஒரு கேள்வி. அப்போ இந்த ஹஜ் இல்லம் தேவையில்லாத ஒன்று, தேவையில்லாத ஒரு அணிங்கிறது தான் நம்மளுடைய முதல் அபிப்பிராயம். புளியந்தோப்புக்கும் இதுக்கும் பெரிய என்ன டிஸ்டன்ஸ் அதாவது அவங்க வரப்போகிறாங்க, பயிற்சி எடுக்க போகிறாங்க, ஏர்போர்ட்டுக்கு எப்படினாலும் முன்னால் தான் போகணும். ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்துடுமா? அந்த அரை மணி நேரத்தை நீங்கள் அதுக்கு தான் எங்கே பார்த்தாலும் இப்போ மெட்ரோ போட்டிருக்காங்களே, எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கா. அதனால இது தேவையில்லாத ஒன்றுங்கிறதுல எனக்கு மாட்டுக்கிறதே கிடையாது. அப்போது சிறுபான்மையினருடைய அப்பீஸ்மெண்ட்டுக்காக நாங்கள் பண்ணுவோம். நான் இதையே கேள்வி கேட்குறேன், இந்து அறநிலையத்துறை இது இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து போகக்கூடியவர்கள் சரியா விட்டுருங்க, வெளி மாநிலத்திலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க சார். ராமேஸ்வரத்துக்கு நிறைய பேர் வராங்க, திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் வராங்க, ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய பேர் வராங்க,
இந்த ஹஜ் கமிட்டியில் நீங்கள் அவர்களுக்கு வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவர்களுக்கு இந்து யாத்திரிகர்களுக்கு நீங்க எங்கேயாவது கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறீர்களா? என்னுடைய கேள்வி இருக்குல்ல. நீங்க யாத்திரை நிவாசம் கமர்ஷியலா நடத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேற. நீங்க அரசாங்கம் கட்டி கொடுத்து யாத்திரை நிவாசம் கோயில்ல இருந்து வர பணத்தை வச்சுதானே கட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஒன்றும் செலவு பண்ணிருக்காது. கவர்மெண்ட். அப்போ இங்கதான் பிரச்சனை வருகிறத நினைக்கிறேன். இப்போ ஒண்ணும் இல்லை, நேத்து இன்னைக்கு ஹிந்து முன்னோடைய ராஜேஷ் ஒரு குற்றச்சாட்டு முன்னிறுத்திருக்கிறார். ராஜேஷ்ல இதை பல தடவையா டிஆர் ரமேஷும் இதே குற்றச்சாட்டு தான் வச்சிருக்கிறார். சிதம்பரம் கேஸ்ல அரசு வழக்கறிஞர் வாதாடுவதற்கான பணம் அறநிலைத்துறை தான் கொடுத்தது. ஏங்க நீ தப்பு பண்ணதுக்கு பணம் அறநிலைத்துறை. இப்போ திருப்பரங்குன்றத்தில் நீங்க அரசுக்கு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக வாதாடுகிறீர்கள். எங்க வாதாடுகிறீங்க? ஹைகோர்ட்ல வாதாடுகிறீங்க, உச்ச நீதிமன்றத்திலும் போறீங்க. நீங்க நீட்டு போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ வாதாடுவதற்கான வக்கீலுக்கான பணத்தை யாரு கொடுக்குறா? தமிழ்நாடு அரசா கொடுக்கறது, அறநிலையத்துறை கொடுக்கிறது. அதாவது கோயிலுக்கு எதிராகவே இவங்க வாதாடுவாங்க. நான் கோயில் ஊழியர், ஆனா நான் விளக்கேற்ற மாட்டேன் அப்படின்னா அரசாங்கத்திட்ட கோர்ட்ல போய் சண்டை போடுறதுக்கு அரசாங்கம் காசு கொடுக்கணும். நான் அரசாங்கம் சொல்ற கோயில்ல நல்ல விஷயத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அறநிலையத்துறை காசு கொடுக்கணும். அப்படின்னா என்னுடைய பணத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணுவீங்க, இந்துக்களுக்கு எதிராக திருப்புவீங்க. ஆனால் அதே பணத்தை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இதான் பண்ணுவீங்கன்னா இது என்ன நோக்கம்னு பரவாயில்ல. அது கூட பரவாயில்லைங்க. இன்னொரு அயோக்கியத்தனம் நடந்தது. அரசாங்கத்தினுடைய வக்கீல் அங்க தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்கு 2 உதாரணம் சொல்றாருங்க. ஒண்ணு, குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருக்கிறான், ஆனால் தூண் இருக்கிற இடத்திலெல்லாம் தீபம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஹைகோர்ட் வாசல்ல கூட தூண் இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாரு. எனக்கு சந்தேகம் வருது, அந்த அரசு வழக்கறிஞர் ஒரு ஹிந்துவுக்குத்தான் பிறந்தாரான ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா தூணிலும் இருப்பான் தெய்வம் துரும்பினிலும் இருப்பான்னு சின்ன குழந்தைக்கு அம்மாக்கள் சொல்லி கொடுப்பாங்க நரசிம்மர் கதையை. தூணுதான் எல்லா தூணும் ஒண்ணு அப்படின்னு நீங்க நினைக்கணுங்கிற ஒரு எண்ணமே இருக்கு. நீங்க தூணுதான் அதை தூக்கி தூர போடணும்னு அர்த்தமெல்லாம் இல்லை. அப்போ இவர் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த தீக்காக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதே மாதிரி இந்த வழக்கறிஞர் பேசினார். அப்புறம் என்ன பேசினாரு? முருகனுக்கு 2 பொண்டாட்டி, ஆகையினால 2 தீபம் ஏத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னொரு தீபம் பிள்ளையார் கோயில்ல தானே ஏத்திருக்கீங்க, முருகர் கோயில ஏத்தினீங்க. அது மோட்ச தீபம் ஏத்துற, அது மோட்ச தீபம். நீங்க முருகர் கோயில் தீபத்தை முருகர் கோயிலுக்கு தூண்ல ஏத்துங்கன்னு நாங்க சொன்னா, 2வது இவர் கண்டுபிடிச்சிட்டாராம், பெரிய கண்டுபிடிப்பு. யாருக்கு 2 பொண்டாட்டி இருக்குன்னு. இந்த ஆள் அறநிலைத்துறையினுடைய வக்கீலா இருப்பதற்கு அருகதையற்ற ஆள் நான் நினைக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது இடைமறிக்கிறதுக்கு. அப்ப தமிழகத்துல பல அரசியல் தலைவர்கள் மிக அற்புதமாக சேவை செய்து அவங்க வயது மூப்பின் காரணமாக இறந்து போயிருக்காங்க. எடுத்துக்காட்டாக ராஜாஜியை சொல்லலாம், கர்ம வீரர் காமராஜரை சொல்லலாம். அவங்களெல்லாம் பீச்சில் புதைக்கல. ஆமா, இவங்களுடைய தலைவரை மட்டும் ஏன் பீச்சில் புதைக்கணும் அப்படின்னு ஏன் இவங்க கோர்ட்டு வாசப்படியில் ஏறின்னு அப்படியே அந்த தீர்ப்பு வந்த உடனே பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஆனந்த கூத்தாடு கட்டி பிடிச்சிக்கிட்டுலாம் ஆனந்த கூத்தாடினாங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி சாதாரண இந்துவுக்கு வருது. இல்ல பீச்சில் ஆட்டை ஓடுறதுக்கு இடம் கிடைச்சிட்டு இருந்தா ஆனந்த கூத்தாடி இருக்கலாம். அவர் கடற்கரை மணலில் இருந்தால்தான் கவிதை வரும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். யார் பண்றது? அதாவது பகுத்தறிவுல அப்படித்தான் பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். கடற்கரை மணலில் இருந்தால்தான் கவிதை வரும், அப்ப செத்து போறவர் கூட கவிதை வந்தாலும் வரும் அப்படின்னு இவங்க யோசிச்சிருக்கலாம். அதே தானேங்க, எல்லா தூணலையும் ஏத்த வேண்டாம், இந்த தூண்ல தான் ஏத்தணும் சொன்னா பீச்சில் தான் ஏன் புதைக்கணும்? அதான் கேக்குறாங்க. எங்க நான் என்ன கேட்கிறேன், பீச்சில் புதைக்கிற போதெல்லாம் இன்னொரு இடத்துல புதைங்க, எரியுங்க. யாரு வேண்டாம்னா இந்து தானே, நீங்க ஏன் எரிக்க கூடாது? அப்போ இந்த பைத்தியக்காரத்தனங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அந்த அரசு வழக்கறிஞர் தீக்காக்காரர் மாதிரி பேசுறதா இருந்தா, இப்போ
அறநிலைத்துறை இந்துக்களுக்கு சாதகமாக இல்லை, அரசாங்கம் சாதகமாக இல்லை, வழக்கறிஞர் சாதகமாக இல்லை. வழக்கறிஞர் அந்த தெய்வத்தையே இழிவாக பேசுகிறார் என்றால் இதுக்காகத்தான் சொல்லுகிறோம், அரசை ஆலயத்தை விட்டு வெளியே போ. உனக்கு அந்த அருகதையே கிடையாது. நீ என்னுடைய தெய்வங்களை நீ மட்டமா பேசிட்டு எப்படி என்னுடைய தெய்வத்தை நீ காப்பாற்றுவாங்கிற எண்ணம் எப்படி வரும்? வரவே வராது. உங்களுக்கு கொடுக்கிற காசுக்கு என்னுடைய தெய்வத்தை இழுத்து பேசக்கூடிய ஒரு அயோக்கியனை, ஒரு தருதலையை எப்படி அறநிலைத்துறை வச்சிட்டு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு சாபம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வருகிறது. வேற இதுக்கு மேல சொல்லுவதற்கு இல்லை. இவர்களெல்லாம் நான் மனிதர்களாகவே கொடுக்கிற காசுக்கு இந்த அளவுக்கு இழிவாக போகக்கூடியவர்களை நான் மனிதர்களாக அந்த வக்கீலையோ அந்த வக்கீலை வளர்த்தவர்களையோ நினைக்கவில்லை. இந்த ஹஜ் விஷயத்துல இந்து முன்னணி ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பாதுகாப்பு விஷயத்தை அது எதை கோட் பண்றாங்கன்னா, ஏற்கனவே அண்ணா சாலையில அமெரிக்கன் எம்பசியை இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ்னு யூடியூப்ல அது தடை செய்யப்பட்ட ஒரு படம், அது இந்தியாவிலேயே கூட டெலிகாஸ்ட் ஆகலை, ப்ராட்காஸ்ட் ஆகலை. அந்த படத்திற்காக 15, 16, 17, 18 4 நாட்கள் அல்லோகலப்பட்டது அண்ணா சாலை. இப்போ நீங்கள் விமான நிலையத்திற்கு வெளியூர் பயணிலேருந்து பக்கத்தில் நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. கிண்டியில் தான் அடுத்தது ஸ்டார் ஹோட்டலில் இருக்குது. அங்கே தான் வெளிநாட்டு பயணிகள் தங்குவாங்க. இவங்க நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா இவங்க ரோட்டை எடுத்து மறைச்சாங்கன்னா, சார் அந்த பயம் ஏற்கனவே இருக்கு எனக்கு ராஜேஷ், நிச்சயமா எனக்கு அந்த பயம் இருக்கு. அதாவது நீங்க ஏற்கனவே நீங்க பாருங்க, நேஷனல் ஹைவேஸ்ல 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நமக்கு ஒரு மசூதி வேண்டும், மலேசியாலேருந்து ஒரு விளம்பரம் கொடுத்து அந்த விளம்பரத்தை வச்சு நீங்க கட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இருந்தா நான் மசூதி கட்டித்தாரேன்னு ஒரு அமைப்பு முன்ன வந்தது நமக்கு தெரியும். அப்போ அதுவே இருக்கும்போது நீங்க ஏர்போர்ட் பக்கத்துல வைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அதனால இது ஆபத்தானது, இது உடனடியாக கண்காணிக்கப்பட வேண்டியது அப்படின்னு நம்புறேன். இன்னொரு விஷயம், இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல எனக்கு என்ன எண்ணம் வருகிறது என்றால், தமிழ்நாடு தொல்லியல் துறை அங்க ஏறி சம்பந்தமே இல்லாம இந்த தீர்ப்பு 2ஆம் நாள் அங்க அவசரமாக ஆய்வு மேற்கொண்டார்கள். இப்போ ஹிந்துக்களுக்கு ஆதரவாக அறநிலைத்துறை செயல்படவில்லை, வழக்கறிஞர்களும் செயல்படவில்லை. ஆகையினால மாண்புமிகு நீதி அரசர்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து திருப்பரங்குன்றத்தை கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆர்டர் போட்டு CISF பாதுகாப்புல கொடுத்துருங்க. மத்திய அரசனுடைய பாதுகாப்பில் ஏற்கனவே அது மழை ஏற்கனவே அந்த இடத்துல ASIக்கு வேலை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தொல்லியல் துறையில் ஒப்படைத்து CISF பாதுகாப்பு கொடுத்து திருப்பரங்குன்றத்தை உடனே செக்யூர் பண்ண வேண்டும். இல்லைன்னா அந்த தூணுக்கு ஆபத்து இருக்கிறது. இல்லை தர்காவுக்கு கூட நாளைக்கு ஏதாவது இவர்கள் ஏதாவது பண்ணிட்டு கலவரத்தை முட்டலாமா, நமக்கு அதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நீதியரசர் அவர்கள், நீங்கள் எத்தனையோ கொடுக்குறீங்க, தானா முன் திருப்பரங்குன்றத்தை ASIட்டு கொடுத்து CISF பாதுகாப்பில் கொடுத்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு அரசு அதுல சம்பந்தப்படக்கூடாது, வழக்கு விஷயத்தை தவிர அப்படின்னு ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். CTV நேயர்கள் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய வலைத்தளத்தில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.